கடன் கொடுத்தல் என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை இஸ்லாம் அழகான ஒரு மனிதநேயத்துக்கு உதாரணமா வச்சிருக்குது. இன் துக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுக்காக நீங்கள் அழகிய கடன் கொடுப்பீர்களா, அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்குவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிறண்டா என்ன? அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிறதுண்டா மனிதனுக்கு கடன் கொடுக்கிறதும் அதுல வரும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் இந்த கடன் கொடுக்கிறதுக்குள்ள சிறப்பை வச்சிருக்கிறத பார்த்தா அல்லாஹு அக்பர், மனிதநேயத்தின் உச்சகட்டத்தை தொட்டு இருக்கிறது இஸ்லாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கடனை பத்தி தனிய பேசினா அது தனி ஒரு தலைப்பா போயிரும். சுருக்கமாக உங்களுக்கு ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். இஸ்லாம் என்ன சொன்னது தெரியுமா? நீ கடன் கொடுக்கிறாயா, கொடுத்ததை மாத்திரம் திருப்பி எடுக்க வேண்டும். இதுதான் ஹலாலான கடன். நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து விட்டு 1001 ரூபாய் எடுத்தாலும் அது நரகத்துக்கு இட்டு செல்லுகின்ற ஹராம் என்று சொல்கிறது இஸ்லாம். ஆனா இன்றைக்கு மனிதனுக்கு கடன் கொடுக்கிறதுக்குண்டா எல்லா பேங்கும் வந்திருக்கு. என்ன மனிதநேயம் கொடி கட்டி பறக்குதாம். ஏன்? பேங்குகள் லோன் வேணுமா உங்களுக்கு, லீசிங் வேணுமா உங்களுக்கு, எல்லாம் வீட்டு வாசலை தட்டி தாராங்களாம். பாருங்களேன், உலகத்தில் எவ்வளவு பெரிய சேவை நடக்குது, சேவையா நடக்குது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வீட்டை கட்டியவனுக்கு வீட்டு கூரை போடுவதற்கு வசதி இல்லை. இதோ வருகிறான், வீட்டு கூரை போடுறதுக்கு ஒரு 10,000 தாங்கப்பாண்டா. பணக்காரனா வந்து கேட்கிறான், கஷ்டவாளி வந்து கேட்கிறான், ஒரு ஏழை வந்து கேட்கிறான், அடே 10,000 ரூபாய் போட்டு கூரை போடுறதுக்கு உனக்கு வசதி இல்லையா? இந்த 10,000 ரூபாய் கடன் எடுத்துக்க, 9,000 திருப்பி தாண்டா. இது மனிதநேயம். இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது. இஸ்லாம் அப்படிதான் சொல்லுது. 10,000 கொடுக்கிற நீ ஃபஇன் கானது உஸ்ரத்தின் ஃபனதிரத்துன் இலா மைஸரா. அல்லாஹ் சொன்னான், கடன் எடுத்த மனிதன் திருப்பி தர முடியாத அளவுக்கு கஷ்டவாளியா, அவகாசம் கொடு. ஏலாதா பொறவுதா வஅன் தஸத்தகு கைருன் லக்கும். கடனை திருப்பி தர இயலாத மனிதனா நீங்க அதை தள்ளுபடி செய்வது உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இதான் இஸ்லாமிய மனிதநேயத்தை போதித்த கடன் திட்டம். ஆனா இந்த உலகத்தில் என்ன போட்டியே எதுக்கு தெரியுமா? வட்டி கூட எடுக்கிறது யாரு அல்லது குறை எடுக்கிறது யாரு? அன்பார்ந்தவர்களே, கடனை தார நேரம் தலையத்தடாவி 50 லட்சம் வேணுமா எடுத்துக்கங்க, 10 லட்சம் வேணுமா எடுத்துக்கங்க, 100 ரூபாவுக்கு ஒரு 2 ரூபாவை தாங்க, 100க்கு ஒரு 10 ரூபாவை தாங்க. நம்மளும் என்ன யோசிக்கிறோம்? பாரப்பா, 100 ரூபாய்க்கு 10 ரூபா தானே கேட்டான். அன்பார்ந்தவர்களே, 50 லட்சம் எடுத்தவன் நிலம் என்ன? திடீர் லொஸ்டாவின மனிதர்களை பார்க்கிறோம். நேத்து வரைக்கும் பெரிய பிசினஸ்மேன் கொடி கட்டி பறந்தார், இன்றைக்கு திடீர்னு லொஸ்டாவி ஆள் தலைமறைவாம். அடே, ஒரு மனுஷன் இவ்வளவு சுருக்கா ஒரு நாளையில லொஸ்டா வேலுமா? அன்பார்ந்தவர்களே, அந்த அளவு வட்டி ஏறுகிறது. எடுத்த கடனை கட்டிக்கல முடியல. எப்படி மனித சேவை? இன்றைக்கு செக் எப்படி உலகம் பாருங்களேன். மனிதனுக்கு சேவை செய்யறதுல நம்பர் 1 கையில சல்லிலையா செக் கொடுங்க. நாங்களும் உலகம் மனிதனை விரும்புது. அன்பார்ந்தவர்களே, ஒரு செக் ரிட்டர்ன் ஆவினா என்ன நிலைமை? ஏங்க நீங்க செக் கொடுத்தீங்க? உங்களால கையில சல்லியில கொடுக்கிறதுக்கு. அதனால செக் எழுதி கொடுத்தோம், வார மாசம் 10ஆம் தேதி போடுறோம். தேடினம் 10,000 கையில மீயல்ல. இஸ்லாம் என்ன சொன்னது? தவணை கொடு அல்லது மன்னித்து விடு, 2 விவாதத்து. ஆனா மனிதன் என்ன தெரியுமா சொன்னா? ஒரு செக் தவறிச்சா 2,500 கூட கட்டு. இது மனித நேயமா அல்லது மனித நேயத்தை குழி தோண்டி புதைப்பதா? அன்பார்ந்த, இப்படி வட்டி என்ற போர்வையில் மனிதனுக்கு நடக்கின்ற கொடுமைகளை எல்லாம் தேடி பார்த்தால் அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் மனிதநேயத்தை உலகத்திலே மிகவும் உச்சகட்டத்தில் வைத்து மதித்த ஒரு மார்க்கம் என்பது